ஓம் சாய்ராம். சித்திலி ரயில் நிலையத்திற்கு நடந்து சென்று நரசிம்ம சுவாமிஜி அங்கிருந்து சென்னை செல்லும் புகைவண்டியில் சென்னைக்கு செல்ல விரும்பினார். ஆனால் பத்தானின் விடாப்பிடியான வற்புறுத்தல்களால் அவர் ஷீரடி வழியாக சென்னை செல்ல முடிவெடுத்திருந்தார். நரசிம்ம சுவாமிஜியை அறியாமலேயே அவருடைய கால்கள் சக்கோரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஷீரடியை நோக்கி நடக்கலாயின. இவ்வாறாக நரசிம்ம சுவாமிஜி அடுத்த நாள் காலை 11 மணிக்கு ஷீரடியை சென்றடைந்தார். ஷீரடி சமாதி மந்திருக்குள் அவர் நுழைந்த பொழுது அப்துல்லா பாபா அவர்கள் மயில் தோகையிலால் ஆன விசிறியை கொண்டு சமாதியை விசிறிக் கொண்டிருந்தார். நரசிம்ம சுவாமிஜி சாய்பாபாவின் சமாதிக்கு சென்றது அவருடைய வாழ்க்கையில் மட்டும் ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்வு அல்ல. இது நம்மை போல் ஆன்மீக வாழ்வில் முன்னேற நினைக்கும் கோடான கோடி பக்தர்களின் வாழ்க்கையிலும் எழுதப்பட்ட ஒரு புதிய அத்தியாயமாகும். நரசிம்ம சுவாமிஜி சாய்பாபாவின் சமாதி முன் நின்று அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். ஷிரடி சாய்பாபா அவர்கள் 18 வருடங்களாக தன்னுடைய அருட்பொக்கிஷத்தை வழங்குவதற்கு ஒரு சிறந்த நபருக்காக அவர் மிகவும் ஆர்வமாக காத்து கொண்டிருந்தார். தீப்பிழம்பு காற்றில் கலந்து விடுவதைப் போல சாயிபாபா நரசிம்ம சுவாமிஜியின் உடலில் உள்ள கோடான கோடி செல்களில் பரவி அவருக்கு ஒரு புத்துணர்வை ஏற்படுத்தினார். நரசிம்ம சுவாமிஜி அங்கேயே ஆத்மானுபவம் பெற்று ஷிரடி சாய்பாபாவுடன் ஐக்கியமானவரானார். இவை எல்லாம் கண் சிமிட்டும் நேரத்தில் நடந்து முடிந்தது. நரசிம்ம சுவாமிஜியின் மனம் இத்தனை வருடங்களாக அலைந்து திரிந்து கொண்டிருந்தது. அது பாபாவிடம் சலனமின்றி ஸ்திரமாக நிலை பெற்றது. நீல வானத்தை போல் தெளிவை பெற்றது. நரசிம்ம சுவாமிஜியே ஷிரடி சாயிபாபாவின் அருட்பொக்கிஷத்தை பெற்ற ஒரு பாத்திரமானார். ஷிரடி சாயிபாபாவே மீண்டும் நரசிம்ம சுவாமிஜி ஆனார் என்று, நரசிம்ம சுவாமிஜியே மீண்டும் ஷிரடி சாய்பாபா ஆனார் என்று கூட கருத தோன்றுகிறது. நரசிம்ம சுவாமிஜி சாயி ஸ்வரூபி நரசிம்ம சுவாமிஜியாக மாறிவிட்டார். ஓம் சாய்ராம்.